சென்னை தியாகராய நகரில் உள்ள அபிபுல்லா சாலையில் தென்னிந்திய நடிகர் சங்கம் இயங்கி வருகிறது. இந்த வளாகத்தில் 26 கோடி ரூபாய் மதிப்பில் 4 மாடிகள் கொண்ட புதிய கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது. இதில் நடிகர் சங்க தலைவர் நாசர், பொதுச் செயலாளர் விஷால், நடிகர்கள் விஜயகுமார், பொன்வண்ணன் உள்ளிட்ட பிரபல நடிகர் நடிகைகள் பங்கேற்றனர். காலை 9 மணி அளவில் பூமி பூஜை நடைபெற்றது. பூமி பூஜையை அடுத்து சுமார் 9:30 மணி அளவில் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. தென்னிந்திய நடிகர் சங்க உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் செங்கல்லை எடுத்து கொடுத்து அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்றனர். புதிய கட்டிடத்தில் நாடக நடிகர்களுக்கு பயிற்சி மையம், தங்கும் அறைகள், உடற்பயிற்சி கூடம் ஆகியவற்றுடன் ஒரு திரையரங்கம் அமைக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அடிக்கல் நாட்டு விழாவிற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் விஷால், நடிகர் கார்த்தியும் தானும் இணைந்து நடிகர் சங்க கட்டிடத்திற்கு 10 கோடி ரூபாய் கொடுத்திருப்பதாக தெரிவித்தார். செப்டம்பர் 2018 அந்த கட்டடம் திறந்ததுக்கு அப்புறம் மாதந்தோறும் கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் ரூபாய் வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது மூலமா உறுப்பினர்கள், நாடக நடிகர்கள், நடிகைகள், சீனியர் ஆர்டிஸ்ட்க்கு அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஒரு வழிகாட்டா இருக்கும் இந்த கட்டடம். அதுக்கு தான் நாங்கள் முயற்சி பண்றோம். நானும் கார்த்தியும் சேர்ந்து 10 கோடி ரூபாய் இந்த கட்டிடத்துக்காக நிதியா ஒதுக்குறோம். ராஜஸ்தான் மாநிலத்தில் படப்பிடிப்பில் பங்கேற்றுள்ள நடிகர் சங்க பொருளாளர் கார்த்தி இந்த நிகழ்ச்சியில் ஸ்கைப் மூலம் பங்கேற்று பேசினார். நிகழ்ச்சியில் பங்கேற்ற நடிகர்கள் ரஜினிகாந்தும் கமல்ஹாசன் ஆகிய இருவரும் இணைந்து அடிக்கல் நாட்டினர். பின்னர் பேசிய ரஜினிகாந்த், இனி எல்லாம் வெற்றிகரமாக நடைபெறும் என்று தெரிவித்தார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் கமல்ஹாசன், நடிகர்களின் கனவு நனவாகியுள்ளதாக தெரிவித்தார். கட்டடமானது வெறும் கல்லாகி மறுபடியும் கட்டடமாக வரை இந்த சரித்திரத்தின் சக்கரத்தின் சுழற்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் ஒன்றா கூடி இது செஞ்சதில். இதில் இந்த கல்லில் நானும் ஒரு செமெண்டாக இருந்ததில் எனக்கு சந்தோஷம். இது பெரிய ஒரு கோட்டையாக அமையும் கலைஞர்களுக்கு. நிகழ்ச்சியில் நடிகர்கள் சூர்யா, கார்த்திக், அருண் விஜய், விக்ராந்த், பாக்யராஜ், சுந்தர் சி, மனோபாலா, நடிகைகள் மீனா, ஆர்த்தி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய நடிகர் பார்த்திபன், நடிகர் சங்க பொதுச் செயலாளர் விஷால் சிறந்த முயற்சி எடுத்துள்ளதாக தெரிவித்தார்.